இன்டர்வென்ஷன் ரேடியாலஜினா நவீன சிகிச்சை முறையில் எல்லா விதமான இரத்தக்கோள் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி. வணக்கம், என் பேர் டாக்டர் ஷபரீஷ். கேஜி ஹாஸ்பிட்டல் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட்டாக வேலை பார்க்குறோம். இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரேடியாலஜியை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்ட்ராசவுண்ட், சிடி, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாமே பண்ணது தான் ரேடியாலஜி. அது மீறி ஒரு ஸ்டெப், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி. ஸோ இப்போ பார்த்துட்டேன்னா நம்ம இங்கே நிற்கிறது வந்து கேத்லாப்னு சொல்லுவேன். பைப்ளைன் கேத்லாப். நமக்கு வந்து ஒரு 2 பிளேன்ஸ் இருக்குது. ஒரு ஏ பிளேனும் இருக்குது, பி பிளேன் இருக்குது. இது ஒரு பைப்ளைன் கேத்லாப். இங்கே தான் நம்ம எல்லா விதமான நவீன சிகிச்சை முறையும் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு ஸ்டேஷன் இது. ஸோ 80% ஆஃப் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி ப்ரொசீஜர்ஸும் நம்ம இங்கே தான் பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுட்டேன்னா ஒரு சின்ன பின் ஹோல் வழியாக பண்ணுவோம். ஸோ இந்த டியூப் பார்த்துட்டேன்னா ஒரு 3 to 4 மில்லிமீட்டர் தான் வரும். இந்த டியூப் வந்து தொட வழியாக ஒரு சின்ன ஷீட் போட்டுட்டு இந்த டியூப் அப்படியே எடுத்துகிட்டு எங்கே வேணுமோ, எந்த டெஸ்டினேஷன் வேணும், வெதர் நியூரோவாக இருந்தேன்னா நியூரோ, இல்லைன்னா மற்ற இடங்களில் யூட்ரஸாக இருந்த யூட்ரஸ், காலுக்காக இருந்த காலுக்கு இந்த டியூப் எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே வந்து இன்னும் குட்டி டியூப், இது ஒரு 1.5 மில்லிமீட்டர் டியூப் தான் இது வரும். இந்த டியூப் எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல கரெக்டாக வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஒரு சின்ன பின்ஹோல் வழியாக ஒரு டியூப் எடுத்துகிட்டு போய் நம்ம மூளைக்காக இருக்கட்டும், லெங்ஸுக்காக இருக்கட்டும், இதயத்திலிருந்து வரணும் பெரிய ரத்தக்கோள் அயோட்டாவில் இருக்கட்டும், காலுக்காக இருக்கட்டும், இந்த சின்ன டியூப் வழியாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் சியா or cath lab. இதுதான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி ஸ்பெஷாலிட்டி. ஆல் த்ரூ ஏ பின் ஹால் சர்ஜரின்னு கூட நம்ம சொல்லலாம். இதோட அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் என்னென்னா இதுக்கு ஸ்கார் கிடையாது, சூச்சர் கிடையாது, டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் ரிகவரி, காஸ்ட் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவும் கிடையாது. ஸோ இதுதான் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி.